சிவபெருமான் 6 காரணங்களால நோய் வருகிறதுங்கிறாரு. 6 காரணங்களும் நமக்கு துன்பத்தை விளைவிப்பதற்காகத்தான் இந்த துன்பம் வருகிறதுன்னு சொல்றாரு. அந்த துன்பத்தின் அடிப்படை காரணம், முதல் காரணம் ஊழ்வினை பயன். யாருக்கோ எந்த பிறவியிலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ துன்பம் விளைவித்து விட்டோம். நீ இந்த துன்பத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தார் என்றால், வரும் பிறவிகளை செய்து கொண்டிருந்தால் உன்னால கடவுளாக முடியாது. அப்ப அந்த துன்பத்தில் இருந்து நீ விடுபட வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? உனக்கு அந்த துன்பத்தை வந்து அனுபவிச்சு 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 அப்பா என் பகைவனுக்கு கூட இந்த துன்பம் வரக்கூடாது ஐயா, அந்த நினப்பு வந்துருச்சுதுன்னா அடுத்த தடவை அதே தவறை செய்ய மாட்டோம். அடுத்த பிறவி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தமிழர்களை பொறுத்தல இறப்பு பிறப்புங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள், வெகு வெகு எளிதான செயல்கள், தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்கள், இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்கள். அப்போ இந்த பிறவியில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவாய், அடுத்த பிறவியில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவாய், அடுத்த பிறவியில் முன்னேற்றம் அடைவாய். நல்ல உன்னதமான பிறவியை அடைத்து ஞானம் அடைந்த பிறகும் சறுக்கி விழுந்து முன்னேற்றம் துன்பத்தில் சிக்கினவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே தான் இருக்குது. மும்மூர்த்திகளாக மாறிய பின்னும் சிவன், திருமால், பிரம்மன் அந்த நிலைக்கு வந்த பிறகு கூட அனுசூயையை அவர் பயிற்சிக்க வேண்டும் என்பது நினைத்ததற்காக கை குழந்தைகளாக தொட்டிலில் மாறி குழந்தைகளாக படுக்க வைத்திருக்கிறார்கள். அது அனுசூயின் பெருமையை எடுத்து சொல்றதற்காக இருக்கலாம், இல்லது அது சறுக்கி விழுந்ததாக கூட இருக்கலாம். எப்படி வேண்டாலும் பாருங்க. அப்ப எப்படி சறுக்கி விழுந்தாலும் திருப்பியும் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி பண்பட்டு 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 துன்பம் விளைவிக்கிறத, பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறத நிறுத்தி விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நிலையை அடைகிறார். அப்ப முதல் துன்பம் ஊழ்வினையால் வருகிறது. அடுத்தது தமிழரோட மத கோட்பாடு வந்து மனிதன் தான் கடவுளாகிறான். வையத்துள் வாழ்வாழ்கு வாழ்பவர் வானத்துறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நம்மளுடைய குல தெய்வ வழிபாடு அதுதான், குடும்ப ஆண்டவர் வழிபாடு அதுதான், பெரும்பாலான இடங்களில் கிராம தேவர் தேவதைகள் இருக்கிறதும் அதுதான். நம்மள நடுகள் வழிபாடு அதைத்தான் செய்கிறது, பட்டவர். அப்ப மனிதன் தான் கடவுளாகிறாங்கிறது தான் தமிழர்களுடைய இறையியல் கோட்பாடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழ்வினையை அகற்றிக் கொள்ளுதல்கிறது தான் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய முதல் துன்பம் வருவதற்கான காரணம். ஏன்னா சிவபெருமான் 2 பிரிவாக பிரிக்கிறார். நோய், துன்பம், காரணம். அந்த நோய் துன்ப காரணத்துக்கு 2ஆக பிரிக்கிறார். உயிர் நோய் தனியாக, உடல் நோய் தனியாக. ஆனால் 2 ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஏன்னா உடம்பார் அழியின் உடியால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போ உயிர் நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்கின்றன, என்னென்ன மருந்துகள் பார்க்க வேண்டும்? ஊழ்வினை அகற்றும் மருந்து மூல பார்ப்பா. அதுக்கு முன்னாடி அந்த 6 பிரிவுகளையும் பார்த்து விடுவோம். உயிர் நோய் வருவதற்கு காரணம் இது. உடல் நோய் வருவதற்கு காரணம் உடலை ஒழுங்காக பேணாதது. 2வது என்ன சொல்றாரு? விதி. ஐயோ விதியா? விதியெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது சொல்றது. நீங்க பாருங்க, விதி என்றால் என்ன? விதி என்றால் நாம் ஊழ்வினை என்ன, நம்ம பல பிறவிகளாக நம்ம சேர்த்து வச்சது. நல்லதும் இருக்குது, அதில் அல்லவையும் இருக்கிறது. சித்தர்கள் வந்து கெட்டது நிறைய சொல்றது கிடையாது, நல்லவை அல்லவை. நல்லவை என்ன? பிறருக்கு ஏதாவது நல்லது செஞ்சனா அது நல்லவை, பிறருக்கு நன்மை விளைவிக்காத எதை செஞ்சாலும் அது அல்லவை. நல்லவை அல்லவைகளுக்கு ஏற்ப உனக்கு ஊழ்வினை வந்துருச்சுது. சரி, விதி எப்படி வருகிறது? விதி எப்படி வருதுன்னா, நீ ஒருவன் மனிதன் பிறக்கும் பொழுது நாள், கோள், விண்மீன், ராசி நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவருடைய விதி அமைகிறது. அதுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காங்க? 12 ராசிகள், 9 கோள்கள், 27 விண்மீன்கள்.
இதையே நம்ம பகுத்தறிவுவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, யோ 9 கோள் 9 கோளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நீ சொல்கிறது 9ல் ஒன்று கோளே கிடையாது, அது நட்சத்திரம். சூரியன் வந்து ஒரு கோள் கிடையாது. கோளுக்கும் விண்மீனுக்கு என்ன வித்தியாசம்? விண்மீன் சுயமாக ஒளிரக்கூடியது, ஒளியை உமிழும் தன்மை உடையது விண்மீன், ஒளியை உமிழாத தன்மை உள்ளது கோள்கள். நீ 9 கோளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்று நட்சத்திரம், விண்மீன், அதையும் கோளுன்னு சொல்றியா? சொல்லிட்டு அறிவியல் சொல்கிற அந்த 9 பிளானட்ஸ், அந்த 9 பிளானட்ஸை கூட இப்போ 8 ஆக்குனாங்க. இப்போ இன்னொன்று புதுசாக அந்த ப்ளூட்டோவே தாண்டி, ப்ளூட்டோவை மாற்றினாங்க, 8 ஆக்குனாங்க. இப்போ ப்ளூட்டோவே தாண்டி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கலாம்ட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் சரியாக லொக்கேட் பண்ணல, இன்னும் பேர் கொடுக்கல. திருப்பி 8ஆகுது, திருப்பி 9ஆக வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் நீ அந்த 9ஐ இந்த 9ஐயும் சேர்க்காதப்பா. ஏன்னா அது 9மே கோள்கள், ஒளிரக்கூடியது அல்ல. இதில் ஒன்று விண்மீன், ஒன்று சந்திரன். சந்திரனும் கோள் கிடையாது. கோள்னா ஒரு சூரியனை சுற்றி வரணும். இது வந்து சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருது. சந்திரன் வந்து நிலை, இது ஒரு துணைக்கோள். நீ சொல்கிற 9ல் ஒரு சூரியன் ஆகிப்போச்சா, விண்மீன் ஆகிப்போச்சா, ஒரு துணைக்கோள் ஆகிப்போச்சா? 2 ராகு கேது எங்கேயுமே கிடையாது. இப்படி 9ல் 4 ஓட்ட விட்டுட்டு நான் சயின்டிஃபிக் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஒன்று. ரெண்டாவது, எங்கேயோ இருக்கிற கோள் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் தருனா அது அபத்தமா இல்லையா? நம்மளுடைய மன ஆற்றல் எப்படி இருக்கிறது, அந்த நம்மளுடைய மனம் வல்லமை எப்படி இருக்குது? உன் வாழ்க்கை உன் கையில், நம்ம கையில் தானே இருக்க வேண்டும். அந்த கோள்களின் அடிப்படையில் எப்படி வர வாய்ப்பு? எங்கோ எப்படியோ இருக்கிற கோள் நம்ம மேலே ஆட்சி செலுத்துமா? கேட்பவர்கள் எல்லாம் வேற என்னமும் செய்ய வேண்டாம். அந்த சென்னையில் கடற்கரை இருக்கிறது, எந்த கடற்கரைக்கு வேணாலும் போகலாம். அங்கே போங்க, பாருங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடல் ஏன் கொந்தளிக்கிறது? கொந்தளிக்குதா இல்லையா? ஒவ்வொரு அமாவாசையிலும் கொந்தளிக்குது, ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் முழு நிலவு நாளிலையும் கொந்தளிக்கிறது. ஏன் கொந்தளிக்கிறது? நிலவின் ஈர்ப்பு விசை. நிலவின் ஈர்ப்பு விசை ஒரு கடலில் தாக்கம் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல தாக்கம் பண்ணுமா? பண்ணாது. நம்ம உடம்புல 75% திரவமாகத்தான் இருக்கிறது. மூளை, இதயம், முக்கியமான பொருட்கள் எல்லாம் திரவத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு சின்ன அதிர்வலை உண்டாக்காது. அந்த ஒரு சின்ன அதிர்வலை நமது உள்ளத்திலும் உடலிலும் மாற்றத்தை உருவாக்குமா? உருவாக்காதான்? உருவாக்குனா ஏற்றுக்கிடுங்க, உருவாகாதுன்னு அதில் தான் ஏற்ற வருப்பா. என் உடம்பு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த தசையெல்லாம் இருக்குது, உறுதியான தசை நார்கள் இருக்குது, இதை தாண்டி உள்ளுக்குள்ள எஃபெக்ட் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதான். ஆக கண்கூடாக பார்த்தால் அதெல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற நிலவு எப்படி இங்கே உருவாக்குகிறது? அப்போ நம்ம உடம்புல ஒரு உண்டாக்குமா இருக்காதா? அப்போ அதன் சார்ந்து நமது மூளையின் செயல்பாடு இருக்குமா இருக்காதா? நமது உடம்பின் அங்கங்களின் செயல்பாடு இருக்குமா இருக்காதா? இதயத்தின் செயல்பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அது உடல் நோயாக மாறுமா மாறாதா? உடல் நோயாக மாறினதெல்லாம் உயிர் நோயாக மாறி வருமா வராதா? இதுதான் விதி. சரி, இருக்கட்டும். இதில் தமிழ் தெரியாதவர்கள் தான் சொல்கிறது 9 கோள் எப்படி வந்துச்சு? சூரியன் வச்சிருக்கீங்களே, சந்திரனை வச்சிருக்கா. 9 கோள்கள்ங்கிறதுக்கு தமிழ் ஆங்கில வார்த்தை பிளானட்ஸுங்கிறது கோள்களும் ஒன்று அல்ல. பிளானட்ஸுக்கு நம்ம தமிழில் கோள்னு பேரை நம்மளா வச்சுக்கிட்டோம். கோள் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? சிந்திச்சு பாருங்க. கோள், அவன் என் மேலே கோள் சொல்லிட்டான், கோள் மூட்டி விடுறான் அப்படின்னா கோள்னா என்ன அர்த்தம்? அவன் செய்கின்ற செயல், அவன் செய்கின்ற சொல், அவன் பேசுகின்ற சொல் என் மேல் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது. அப்ப என் மேல எது தாக்கத்தை உருவாக்குமோ அதெல்லாம் கோள். இந்த பிளானட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. கோள்ங்கிறதுக்கு அதுதான் பொருள். தாக்கத்தை என் மேல உருவாக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வச்சான், கோள்னு பேர் வச்சான். அதுலேயும் எடுத்தாங்க. எவ்வளவோ கோள்கள் அண்ட பேரண்டங்கள் இருக்குது. நிலவு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? நம்ம அதைத்தான் கடற்கரையை பார்த்தோம். சூரியன் தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? அது பிளானட்டு தான் உண்டாக்குட்டு யாரும் சொல்லலையே. அதனால தான் கோள்னு பேர் வைத்தார்கள். ஞாலம், உலகு, இப்படி பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்கிறது. உலகு என்றால் உலவிக் கொண்டு இருக்கிறது.
உருண்டையானதுன்னு பொருள் உலகில். மறைமலை அடிகளார் இருந்தால் எழுதி வச்சிருக்கிறது உருண்டையானதுன்னு பொருள். ஸோ உலகம்ங்கிறது உருண்டையானதுங்கிறது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இல்லை. இப்போ சித்த மருத்துவத்தில் என்னன்னா விதிங்கிறது அப்போ நோயை உண்டாக்கக்கூடியது. கோள் தாக்கம் இருக்கா? ஆமாம், கண்ணிலே தெரியாத ரெண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது இல்லையா? இல்லாத ரெண்டை ராகு கேதுவை எப்படி வைத்தீர்கள் ஐயா? 9 கோள், 12 ராசி, 27 விண்மீன் தானே இருக்கு. இதை தவிர வானவெளியில் எவ்வளவோ இருக்குதா இல்லையா? அது எல்லாம் நம்ம மேலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? அதெல்லாம் எவ்வளவு இருக்குது? அது கோடி 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 பல கோடி பல 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 கோடி கோடிகள் இருக்கின்றன. அவ்வளோத்தையும் கணக்கில் எழுத முடியாதுங்கிறதுனால அது எல்லாத்தையும் இந்த ஃபிசிக்ஸ் படித்தவர்களுக்கு தெரியும். மொமெண்டம் அண்ட் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்பாங்க. 2 ஃபோர்ஸஸை அதை பிரிக்கலாம். எல்லா ஃபோர்ஸையும் சேர்த்து வச்சுக்கினா 2ஆக பிரிக்கலாம். அதைத்தான் 2ஆக பிரித்தாங்க. 2 தனித்தனியாக இருக்காது, 2 ஒரே அளவு ஆற்றல் உள்ளதாக இருக்கும். அதான் மொமெண்டம் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில். ஒன்று தலையாக வச்சா, ஒன்று இதாக வச்சா, பாம்பாக வச்சா, ஒன்றும் இல்லைன்னா தலை இல்லைன்னா உடம்பு இல்லை, உடம்பு இல்லைன்னா பாவம் இல்லை. அவ்வளவு ஃபோர்ஸத்தை ரிசல்டன்ட் ஆக்கி போட்டு வைத்தான். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமானது எப்படி நிரூபிக்கிறது? ஒன்றும் நிரூபிக்க வேண்டாங்க. வெறுமன பஞ்சாங்கம், சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறத நம்ம பஞ்சாங்கத்தை வச்சுட்டு இந்த 0 கணக்கெல்லாம் போட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை நம்மளால் கணிக்க முடியுதா முடியலையா? வெறும் பஞ்சாங்கம், நோட்டு, பென்சிலு, தாள். புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது இல்லை? இதுக்கு பிறகு அந்த சயின்ஸு நான் மதிக்கலைன்னா என்ன செய்யறது? சரி, அப்போ 2வது ஆதிசிவனார் சொன்னார். 2வது காரணம் விதி. 3வதாக 12 வகையான பாதிப்புகள் இருக்கின்றன சொல்லியிருக்கிறார் சிவபெருமான். அது எதனாலலாம் வருது? காத்து, கருப்பு, பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, வைப்பு, கழிப்பு, மருந்து, கண்டேர். 12. என்னங்க நீங்கள் ஏவல், செய்வினை, காத்து, கருப்பு, பேய், பிசாசு, இதை சிவபெருமான் கூட கேட்குறீங்களே. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? சிவபெருமான் அருள் இருந்தா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? எல்லாம் சரிதான். சிவபெருமான் அருள் முழுக்க நமக்கு இருக்குதா? நம்ம அதை மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. சுண்ணாம்பு காலவாயில் போட்டு வெளியே வராரு. எப்படி இருக்குங்கிறாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது. உள்ள எப்படி இருக்குது? அது சுண்ணாம்பு காலை கொதிச்சு கிடக்குது. 240 டிகிரியில் போயிட்டு இருக்கு. மூசு வண்டரை பொய்கை போன்றது. ஒரு குளிர்ச்சியான தடாகம் மாதிரி இருக்குது. இப்படி நினைச்சிட்டீங்கன்னா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. நம்ம அப்படி நினைப்போமா? ஒரு சின்ன இதுக்கு அப்பா சிவபெருமான் ஏண்டா இவ்வளவு துன்பத்தை எனக்கு கொடுக்குற, நம்ம அங்கே தாங்கவே மாட்டேங்கிறோமே. இறைவன் கருணை தான் எனக்கு இப்படி ஒரு துன்பம் மூலமாக பெரிய துன்பத்தை இதை கொடுத்துருக்காரு சொல்லணும்ல. அப்படி சொல்லிட்டேன்னா நாள் என்ன கோள் செய்யும், கோள் என்ன செய்யும் சொல்லலாம். சரி, இப்போ இதுக்காகத்தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நந்திக்கு பார்த்தீங்கன்னா 12 பல்லு இருக்கும். எங்கேயாவது காளமாட்டுக்கு 12 பல்லு முன்பல்லு இந்த பல்ல பார்த்துருக்கிறீங்களா? நந்தி வழிபாடு பிரதோஷ வழிபாடு. அந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்கும். பிரதோஷம் 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 இடையினரானா போடுவோம். அந்த இடையினரோட பிரானாலே சமக்கிருத சொல். நல்ல தோஷம். தோஷத்தில் என்ன நல்ல தோஷம்? பிரானா நல்லது. தோஷத்தில் என்ன நல்ல தோஷம் இருக்குது? அப்போ பிரதோஷம் என்றது வல்லினரானா போட வேண்டும். பிறந்த தோஷம், பிறக்கின்ற தோஷம், பிறக்க போகிற தோஷம், அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு, நந்தி வழிபாடு. அதை அந்த 12 பாதிப்புகளும் நந்தியை வழிபடுவதன் மூலம், பிரதோஷத்தின் வழிபடுவதன் மூலம் அதை தீர்த்து கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு வெளிப்படையாக காட்டுறதுக்கு தான் 12 பல்கடை உள்ளே நந்திகளை உருவாக்கினான். அவ்வளோ பெரிய ராஜராஜ சோழன் கெட்டினார். கரூராக இருக்க வடிவமைத்து கொட்ட ஒரு இதில் நந்திக்கு எத்தனை பல்லுன்னு கூட எண்ண மாட்டாங்களா? 12 பாதிப்புகளை சிவபெருமான் சொல்லி இருக்கிறாரு. அதான் பிரதோஷ வழிபாடு. நம்ம பிரதோஷத்தை இப்போ எப்போ கொண்டாடிட்டு இருக்கிறோம்? திரையோதசியில் 4 to 6 கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திரையோதசிக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நந்தி பிரதோஷ வழிபாடெல்லாம் எங்கேருந்து வருது?
சிவபெருமான் நஞ்சை உண்ட காலத்தில் அந்த நஞ்சின் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதற்காக அந்த நஞ்சை உண்ட நேரம் தான் பிரதோஷ நேரம் 4:30 to 6. இரவு முழுவதும் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்குள்ள நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு முந்தின நாள் திரையோதசி வருமா, சதுர்த்தசி வருமா? சதுர்த்தசி இரவில் தான் இவர் மாலையில் விஷ சாப்பிட்றாரு, இரவில் நடனம் ஆடுகிறார். அடுத்த நாள் காலையில் அமாவாசை அன்னைக்கு அந்த நஞ்சுகள்லாம் நீங்கி தேவர்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் பெறுகிறார்கள். வெளுத்துக்கள் பெருகிட்டு அவங்க அந்த பார்க்கடலை திரும்பவும் கடையிடுவதற்காக செல்கிறார்கள். இதுதானே வரலாறு. இதுக்கும் பிரதோஷத்துக்கு தானே சம்பந்தம், தொடர்பு இருக்கிறது. திரையோதசி எங்கேருந்து வந்துச்சுது? அப்ப எப்பெல்லாம் சதுர்த்தசியும் 4:30 மணியும் சேர்ந்து இருக்கிறதோ அன்றைக்கு தான் பிரதோஷம். அது பாதி நாள் அப்படி வரும். எப்பெல்லாம் வரும்னா சதுர்த்தசி திரையோதசி ஒரு 3 மணி 4:30க்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போ அன்றைக்கு காலையிலேருந்து சதுர்த்தசி இருக்கும். சாயங்காலம் 4:30க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுதுன்னா காலையிலேருந்து திரையோதசி இருக்கும். அது 4:30 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுதுன்னா அடுத்தது சதுர்த்தசி வந்துடும். அப்போ அன்றைக்கு திரையோதசி அன்னைக்கு 4:30க்கு போல் சதுர்த்தசியும் வந்துடுது, கொண்டாடிடுவோம். எப்பெல்லாம் திரையோதசி 4:30க்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுதோ அப்பெல்லாம் சரியான நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்பெல்லாம் இரவு 6 மணி 7 மணி 8 மணிக்கெல்லாம் திரையோதசி நிறைவடைகிறதோ அன்றைக்கெல்லாம் நம்ம தவறான நாட்களில், பஞ்சாங்கம் படித்தவர்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, தவறான நாளில் பிரதோஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிற எந்த தோஷம் போகும்? கொண்டாடுற நேரமே தப்பான நேரத்தில் கொண்டாடினோம்னா என்ன தோஷம் போகும்? இது 3வது பாதிப்பு. 12 வகையான பாதிப்பு நந்தி வழிபாட்டால் நீக்கக்கூடியது. அடுத்தது தெய்வீக உலகத்தின் குறை. நம்ம பார்த்தா நம்ம முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு தான் இந்து மதத்தின் வழிபாடு. எத்தனை பேர் முறையாக தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் அமாவாசை பூஜை செய்கிறோம்? எத்தனை பேர் செய்கிறோம்? அப்ப அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது நமக்கு ஒரு நோயாக வெளிப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க முன்னோர் சாபம் இருக்கிறது, முன்னோர்களோட சாபம் இருக்கிறது, முன்னோர்களை முறையாக வழிபடவில்லை. அது ஒரு வகையான நோயை கொடுக்கிறது. 4வது. 5வது அருவம், உருவம், அருவுருவம், உருவருவம் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளை தொடும் பொழுது ஏன் இறந்தவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கணும்னு சொல்கிறோம்? அங்கே பல ஆவிகள் ஆன்மாக்கள் எல்லாமே இருக்கும். சுடலைக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கணும்னு சொல்கிறோம். அதெல்லாம் நம்மளை தொட்டுது என்றால் நமக்கு பாதிப்பு வரும். அங்கே நீ போய் சாமி கும்பிட்டுட்டனா, ஒழுங்காக முறையாக சாமி கும்பிட்டனா அந்த பாதுகாப்பு இருக்கும். நீ அங்கே போய் அடக்க காரியம் மட்டும் இதை மட்டும் பண்ணிட்டு முறையான வழிபாடுகளை அங்கே செய்யாமல் வந்தீங்கன்னா அருவ பாதிப்பு. 6வது பாதிப்பு. 6வது பாதிப்பு என்ன சொல்றாங்க? பூச்சிக்கடி, பாம்பு, தேள், பூரான் இத மாதிரியான கடி இருந்தாலும் அதுவுமே உயிர் நோய் தான். சாதாரணமாக இது கடிக்காது. அதனால தான் சொல்கிறோம் பூச்சிக்கடிக்கு இந்த மாதிரி கடி, நாய்க்கடி இதுக்கெல்லாம் வெறும் மருந்து மட்டும் போதாது. அதற்குண்டான பார்வை பார்ப்பறதுக்காக மந்திரிச்சு குறை பண்ணுறது இது எல்லாம் அந்த முறையில் தான் வந்தது. இப்போ 6 வகையான உயிர் நோய்களை சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். அதுக்குண்டான வழிமுறைகளையும் சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப திருமூலரே நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளுடைய மருந்துனா என்னன்னு சொல்றார். எல்லாருக்கும் சித்தர் மருத்துவர் எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும். மறுப்பது உடல் நோய். உடலுக்கு நோய்க்கு மறுப்பு இருக்கிறது. உடலுக்கு நோய் மருந்து கொடுத்தா அதுக்கு மாற்று கொடுத்தா அது மருந்து. மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். உடல் நோய்க்கு மட்டும் மருந்துன்னு சொல்லல திருமூலர், உள்ளத்து நோய்க்கும் மருந்து கொடுத்திருக்கிறார். மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. ப்ரிவென்டிவ் மெடிசின், ப்ரிவென்டிவ் கியூர் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. இல்லை, திருமூலரே சொல்லிக்கிறாரு மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. அடுத்தது மறுப்பது சாவையும் மருந்தனலாமே.
இறப்பை கூட வெல்லக்கூடியதுக்கு பேர் தான் மருந்து. மருந்துனா உடல் நோயை தீர்க்கும், உள்ளத்து நோயை தீர்க்கும், நோய் வராமல் தீர்க்கும். 4வது பாயிண்ட் தான் என்ன சொல்றாரு? மறுப்பது சாவை மருந்தனலாமே. மரணத்தை வெல்லும் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் பெருமான் சொல்கிறாரே, அந்த மரணமில்லா பெருவாழ்வு அதையும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த மருந்து. அப்ப எவ்வளவு உடல் நோய் உயிர் நோய் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த சிவபெருமான் கொடுத்த அந்த வழிபாட்டிலேயே இருக்கிறது. அதுக்கு என்னென்ன மருந்துகள் என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க? 5 திறம் வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு நோய்க்கு ஒரு காரணம் விதி. அந்த அந்த நாள் கோள் விண்வீல் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சுட்டு பிறக்கிறது. அப்ப முதல்ல மனிதன் பிறப்பை வச்சு கணிக்கிறது பிறப்பியல் சாதகம். அதை நமக்கு சாதகமாக, ஜாதகம்னா நம்ம வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க, நமக்கு அதை சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு பெயர் சாதகம். பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு இதுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, இந்தந்த தீர்வுகள் இருக்கின்றன. இதை எவ்வளவு குறைந்த அளவில் நம்ம துன்பப்பட்டு அதன் மூலம் நம்ம அந்த நோயிலிருந்து எப்படி வெளிப்படலாம்? பெருந்துன்பம் அனுபவிக்க வேண்டும், பல மாதங்கள் அனுபவிக்க வேண்டும். அதை சில நாட்களே அனுபவிச்சா போதும். அப்படிக்குண்டான வழிமுறைகளை சொல்வதுதான் பிறப்பியல். 5 சொல்லி வச்சிருக்கிறாங்க. பிறப்பியல், மனிதன் பிறந்த உடனே வர்றது பிறப்பியல். பிறந்த பிறகு என்ன ஆகுது? அவருக்கு கொஞ்ச காலத்தில் ஒரு பெயர் வைக்கிறார்கள், பெயரியல். பெயரின் அடிப்படையில் இருக்கிறது பெயரியல். அதோட சாதகம் என்ன பாதகம் என்ன எப்படி இருக்கும் அதை வச்சு கணிக்கிறது பெயரியல். 3வதாக குழந்தை கொஞ்சம் கையை திறந்து அந்த ரேகைகள் எல்லாம், கைரேகைகள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும், வரியல். 3 வரியல். 4வது ஒரு 15, 17, 18 வயதில் தான் ஒரு நிலையான முழுமையான வடிவம் கிடைக்கும், அங்கவியல். அப்புறம் இவரா பொருள் சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்குவாரு, அந்த இடத்துக்கு பேரு மனையியல். இவ்வளவுமே நமது உயிர் நோய்க்கும் காரணமாக இருக்கும், உடல் நோய்க்கும் காரணமாக இருக்கும். இவ் ஒன்றொன்றுக்கும் தீர்வு கொடுக்கிறது. ஏங்க எங்கேயோ இருக்கிற பிளானட்டோ இல்லை எங்கேயோ உள்ள வரியோ நமக்கு ஒரு துன்பம் கொடுக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறோம். அது துன்பம் சரியா போயிடும்னா அது நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா, விஞ்ஞானபூர்வமாக இருக்குமா? யோசித்து பாருங்க. துன்பம் எதற்க வருகிறதுன்னு பார்த்தோம். நம்ம யாருக்கோ எப்பவோ துன்பம் விளைவிச்சிருக்கிறோம். அந்த துன்பத்தை நம்ம அனுபவிப்பதன் மூலம் இனிமேல் யாருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தானே துன்பம் வருது. சரி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 7 மாதம். முதல் மாதம் என்ன செய்வான்? மருந்து பாப்பா, இது பாப்பா. 2வது மாதம், 3வது மாதம், 7 மாதம் எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில அவர் என்ன செய்வாரு? வேற வழியே இல்லை, இந்த துன்பம் வந்திருக்கவே கூடாது, யாருக்குமே வரக்கூடாதுன்னு வருந்தி 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 அந்த துன்பங்கள்லையும் தவறுகள்ல இருந்து வெளியே வரான். இப்ப அதே விளைவை மந்திரங்கள் சொல்வதன் மூலமாகவும் அந்த அந்த மனம் மாற்றம் இருக்கிறது இல்லையா? நம்ம யாருக்கும் இந்த துன்பத்தை விளைவிக்க கூடாது. துன்பத்தின் நோக்கம் நமக்கு துன்பம் கொடுக்கிறது இல்லை, பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிற அறிவை உள்ளே புகுத்துவதற்கு. அந்த அறிவை உள்ளே புகுத்துறது ரொம்ப துன்பம் இல்லாமல் இடையிலேயே குறைந்த துன்பத்திலே வந்துருச்சுன்னா அது நல்லது தானே. அதற்குண்டான வழிகளை சொல்வது தான் இந்த சாதகமும் இதுவும். மந்திரங்கள் நம்ம சொன்னா எப்படி ஆகும்? தமிழர்கள் தான் எல்லாரும் மந்திரம்னா ஒரே சொல்லு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மந்திரம் 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 3 இருக்கின்றன. மந்திரம் மனம் கூட்டல் திறம், இடையினரானா திறம், இடையினரானா மரத்துக்கு வர இடையினரானா வர மனதின் வலிமை. மந்திரம்னா மனதின் வலிமை, மனதை வலிமைப்படுத்தக்கூடியது மந்திரம். அப்போ இன்னொன்று இருக்குது மந்திரம், வல்லினரானா. மந்திரம்னு வல்லினரானா பட மனதின் திறமையை கூட்டுவது. ஒன்று வலிமையை கூட்டுறது, ஒன்று திறமையை கூட்டுறது. 3வது மந்தரம் இருக்கிறது,
தரத்தை கூட்டுவது, குவாலிட்டி ஆஃப் மைண்ட். அப்ப மந்திரம் 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 சொல்வதன் மூலம் இந்த ஆற்றல்களை வரிவியல் மூலமாகவும் சாதகம் மூலமாகவோ இல்லை பெயரியல் மூலமாகவோ நம்ம தீர்த்து கொண்டோம் என்றால் மனதின் தரம் கூடிவிட்டது. மனதின் தரம் கூடிவிட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யும் துன்பங்களை குறைத்துக் கொள்வீர்கள். இதை தானே அந்த நோய் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தை இந்த மந்திரம் எளிதாக கற்றுக் கொடுத்து விடுகிறது. அப்போ எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் அவ்வளோ துன்பப்படாமலே நீ வந்துருச்சுன்னா மனம் தரமாகிவிட்டது என்றால் அது அவ்வளோ துன்பப்படணுங்கிறது அவசியம் இல்லை, தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் மந்திரம் 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 இந்த மூணு இருக்கிறதுனால தான் முத்தமிழ் மொழின்னு பேரு. ஏங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. முத்தமிழ்னா என்ன சொல்லுவீங்க? இயல் இசை நாடகம். முத்தமிழ்னா தமிழுக்கு ஒரு சிறப்பா இல்லையா? சிறப்பு தானே. ஏங்க இயல் இசை நாடகம் இல்லாத ஒரு மொழி சொல்லுங்க. எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடியது தமிழ் மொழியிலே இருக்குது. இது எப்படி தமிழுக்கு சிறப்பாக இருக்க முடியும்? ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு மொழி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஒரு 100-200 பேருக்கு தான் அந்த மொழியே தெரியுமா. அவங்களுக்குள்ள கோடிக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த மொழி தெரியும். அதை பரப்பலை. அதில் கூட இயல் இருக்கிறது, இசை இருக்கிறது, அதில் கூட நாடகம் வந்துருச்சுது, அதில் கூட பாட்டு வந்துருச்சுது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுன்னா அதுவே ஒரு மொழியை கண்டுபிடிச்சி அதுவே ஒரு பாட்டு போட்டு நான் போட்டுரும், இயல் இது வந்துடும். அப்போ 60 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின மொழியில் கூட இயல் இசை நாடகம் இருக்கிறது. அப்போ அது எப்படி தமிழின் பெருமைக்கு காரணமாக இருக்க முடியும்? அப்போ வேற ஏதோ ஒரு 3 இருக்கிறது. அந்த 3 என்னன்னா தான் மந்திரம் மந்திரம் மந்திரம், வேற மொழிகளில் கிடையாது. சரி, இதுதான் அந்த மறுப்பது சாவை மருந்தனல் ஆமே. அப்ப சாவை இறப்பை வெல்லுவது அது உடம்பால் அழியாம உயிரை பாதுகாக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? அதற்கு வழியைத்தான் நமது வடலூர் ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். உடலும் அழியக்கூடாது, உயிரும் அழியக்கூடாது, ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். அது நிலை பெற்று இருக்க வேண்டும். அழியாத்தன்மையை பெற வேண்டும் என்றால் இரண்டும் 2 பொருளாக இருக்கக்கூடாது, இரண்டும் ஒரே கூட்டு பொருளாக மாற வேண்டும். இது தனியா அது தனியான, இதோட மெட்டீரியல் வேற. மனிதனோட சீவன் ஆவி ஆன்மா ஆர்வீர் இது வேற. இது பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு. இது ரெண்டும் ஒரே கூட்டு பொருளாக மாறினாதான் சாவை வெல்ல முடியும். இறந்த பிறகு இந்த உடலை விட்ட பிறகு அது கடவுள் தன்மையை பெற்று அழியாத்தன்மை பெறுகிறது வேற. அது வேற. அது பிறவாயாக்கை பெரியோன். இறந்து போயாச்சுது. இப்ப அந்த உயிர் மட்டும் தனியாக இருக்கிறது, இல்ல சீவன் தனியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த சீவன் மட்டும் அழியாத்தன்மையை பெற்றிருக்கிறது. அதான் நம்ம குடும்ப ஆண்டவர்கள், அதான் நம்ம குல தெய்வங்கள், அதுதான் நம்ம கிராம தேவர் தேவதைகள். வாழ்ந்த மனிதர்கள் இறந்ததுக்கு பிறகு உடலை விட்ட பிறகு அழியாத்தன்மை அடைகிறார்கள், கடவுளை அடைகிறார்கள். அது வேற. உடலோடையே நிலையான சாவை வெல்ல வேண்டும். நான் முதல்ல சொன்னது பிறவாயாக்கை பெரியோர். சீவன் இருக்கிறது, உடல் இல்லை, இனிமேல் உடல் எடுக்க தேவையில்லை, கடவுள் தன்மையை அடைந்து விட்டது, குடும்ப ஆண்டவர் குலதெய்வம் மாதிரி. அது இரவாயாக்கை பெரியோன். அது பிறவாயாக்கை பெரியோன். இரவாயாக்கை பெரியோனா உடல் இருக்குது, உயிர் இருக்கிறது, சீவன் இருக்கிறது. இது அழியாம இருக்கணும்னா ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் முடியாது. ரெண்டுமே ஒன்றாக சேர்ந்த கூட்டு பொருளாக மாற வேண்டும். அதற்குத்தான் சொல்றாரு வள்ளலார் பெருமான், அழகாக சொல்கிறார், ஒளியுடம்பு பெறுதல். ஒளியுடம்பு பெறுதல் தான் சாவை வெல்லும் வழி. உடம்பு ஒளி உடம்பாக மாறிவிட்டது என்றால், உயிரும் ஒளிவாக மாறிவிட்டதால் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நிலையான ஒரு வாழ்வை உடலோடையே உங்களால் நிலையை பெற்ற நிலையை பெற முடியும், கடவுள் தன்மையை பெற முடியும். அதுதான் சொன்னது மறுப்பது சாவையும் மருந்தனலாமே.
சாவே வராமல் இருக்கிறதுக்கு, நோய் வராது இருக்கிறதுக்கு கொடுக்கறதும் மருந்து தான். சாவு வராமல் மரணத்தையும் வெல்லக்கூடிய மரணமிலா பெருவாழ்வு வாழ்வது எப்படி ராமலிங்கடிகளார் சொன்னார். அதுதான் அவர் ஒளியுடம்பு வேண்டும் என்று சொன்னார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வள்ளலார்னா உடனே அன்னதானம். அன்னதானம் கொடுக்கறது தப்பு இல்லை, நல்லது தான், புண்ணியம், சிறப்பானது. ஆனால் வள்ளலார் சொன்ன அன்னதானம் என்ன? பசியில் இருக்கிறான், அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அவன் அன்னைக்கு பட்டினி, அந்த சீவன் வாடும். அவருக்கு அன்னதானம் போடு. அன்னதானம்ங்கிற வார்த்தை வடலூர் ராமலிங்கடிகளார் பயன்படுத்தவில்லை, அன்ன விரயம். அப்ப ஒளி உடம்பு பெறனா எப்படி சாப்பிடணும்? ஒரே ஒரு கைப்பிடி அளவு சோறு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒளி உடம்பு உடம்பு அந்த பக்குவ நிலையை படவும். அன்னதானம் போடுறது நல்லது அப்பா, நல்லது போடுங்க, சிறப்பு, எல்லாம் தெரிதான். ஆனா ராமலிங்கரார் சொன்ன ஒளி உடம்பை பெறணும்னா அன்னதானம் வழியல்ல. அப்ப நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்ன சொல்லுவாங்க? கோயிலே தேவையில்லை, திருமூலரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உள்ளம் பெரு கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இங்கேயே உடம்பு இருக்குது, ஆலயம் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. அப்ப கோயில் வெளியே தேவையே இல்லையே. அதைத்தானே திருமூலர் சொல்றாரு. அல்ல, அப்படி சொல்லல. யாருக்கு உள்ளம் பெரு கோயிலாக மாறிடுச்சா இல்லையா? நமக்கு மாறிடுச்சா இல்லையா? வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், நம்ம வாய் கோபுர வாசல் மாதிரி இருக்குதா? எது உள்ள போனாலும் சுத்தமானது மட்டும்தான் உள்ள போகணும். உண்மை மட்டும். அவருக்கு அழகா கேட்டாங்க, மேடம் கேட்டாங்க, உண்மை என்றால் என்ன? உள்ளதை உள்ளபடி சொல்றதுதான் உண்மை. உள்ள போறதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும், உள்ள போறதெல்லாம் உண்மையாக மாற வேண்டும். அதான வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். நமக்கு அப்படி இருக்குதா? உள்ள போறது வெளியே வாருது எல்லாமே உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. உண்மையை சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இப்படியெல்லாம் நமக்கு நாமளே வச்சுக்கிட்டோம். அப்ப நம்ம அப்படி வாழ்க்கை வாழ்கிறோமா? வள்ளல் பிரானுக்கு கோபுர வாசல் ஆன பிறகு உள்ளம் பெரு கோயில் சொல்லுங்க, உன்னோட ஆலயம் சொல்லுங்க, கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்கே. 5 புலன்களும் மணிவிளக்கு மாதிரி நமக்கு இருக்குதா? இருந்துச்சுன்னா கோயில் வேண்டாம், இடிச்சிடலாம், தேவையே இல்லை. ஆனா இல்லையே. அப்ப இல்லாத வரைக்கும் அது உள்ளம் பெரு கோயிலாக மாற வேண்டும் என்றால், குப்பையாக கிடக்கிற கோயிலும் குப்பையாக இருக்கின்ற கோபுர வாசல் இருக்கிற வாயும் அது நல்ல கோபுர வாசலாகவும், கள்ள புலனைந்தும் காடா மணிவிளக்காக 5 புலன்களும் மாற வேணும்னா அதுக்கு ஒரு செயல்பாடு வேணும். அந்த செயல்பாடு தான் கோயில். ஆனால் திருமூலர் கோயில் வேண்டான்னு சொல்லல. இதே தான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரமே தேவையில்லைங்க. மனமது செம்மையானால், மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். உண்மைதான். செம்மை ஆயிருச்சா? எங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, தலைவலி காய்ச்சல்னு போறீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். மருத்துவர் என்ன சொல்றாரு? காய்ச்சல் இந்த ஆன்டிபயாட்டிக் தான் கொடுக்கணும், அதை நீங்கள் தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்ருங்க, இல்லை 5 நாள் சாப்பிட்ருங்க. தலைவலி அப்படி இல்லை. தலைவலி போயிடுச்சு தான் இந்த சிவப்பு மாத்திரையே சாப்பிட வேண்டாம். இந்த பச்சை மாத்திரை 5 நாள் சாப்பிட்ருக்கேன், காய்ச்சல் இருக்கோ இல்லையோ சாப்பிட்ருக்கேன். இந்த தலைவலி போயிடுச்சுன்னா சிவப்பு மாத்திரையே சாப்பிட வேண்டாம். வெளியே சொல்கிறோம், வைத்தியர் என்ன சொன்னார்? தலைவலி போயிடுச்சுன்னா சிவப்பு மாத்திரை சாப்பிட வேண்டாம். ஐயா உள்ள இருக்காங்க, உள்ள தலைவலி போயிருச்சுன்னா சிவப்பு மாத்திரை சாப்பிட வேண்டான்ட்டு மருத்துவரோட அறையிலிருந்து வெளியே வந்த உடனே தலைவலி போயிருச்சுன்னா மற்ற சாப்பிட வேண்டான்ட்டு தலைவலியோடு இருக்கிறவர் அந்த மாத்திரையை தூக்கி எறிஞ்சாருன்னா என்ன அர்த்தம்?
அந்த சிவப்பு மாத்திரையை சாப்பிடணும், அது தலைவலியை போக்கணும், அதுக்கு பிறகு அந்த சிவப்பு மாத்திரை வேண்டான்னு சொல்லணும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். தலைவலி போயிருச்சுன்னா சிவப்பு மாத்திரை வேணும். அப்போ தலைவலி போகணும்னா என்ன வேணும்? சிவப்பு மாத்திரை வேணும். அதே மாதிரி மனமது செம்மை ஆகணும்னா என்ன செய்யணும்? மந்திரம் சொல்லணும். மந்திரம் கட்டாயமாக ஓத வேண்டும், மனதை செம்மைப்படுத்துவதற்காக தான் திருமூலர் சொல்றாரே தவிர செம்மை ஆனால் மந்திரம் வேண்டாம்ங்கிறதெல்லாம் இல்லை. இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டும். ஏன்னா சித்தர்கள் பல இதை பூடகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதில் முப்பு, இந்த ரசவாதம், இந்த அது என்னது பாதரசம், ரச கட்டி பண்ணுறது, இது மாதிரி இருக்கலாம். முப்புன்னு பேசுவாங்க. அது முப்பு என்னன்னா நங்கைச்சாரும் மங்கைச்சாரும் குமரிச்சாரும் சேரணுன்ட்டு அதில் பாட்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டு அது கேட்காத மறந்தே போயிருக்கேன். அதில் என்ன செய்வாங்க, பெண்களின் ஹார்மோனை தான் எடுக்கணும். நங்கை மங்கை இப்படிலாம் பேர் வருது. நங்கைச்சாரும் மங்கைச்சாரும் குமரிச்சாரும்னு பேர் வருது. உடனே என்ன நினச்சிக்கிட்டாங்க, இப்போ இது பெண்களின் நங்கை மங்கை குமரினா எல்லா பெண்கள் தானே, இதுலேருந்து ஹார்மோன் எடுக்கணும், அதுலேருந்து ஹார்மோன் எடுக்கணும்ட்டு அதிலே பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நுட்பமான பெயர்களில் வைக்கப்பட்ட குறியீட்டு சொற்கள். அது எல்லாம் எப்ப ரசவாதம் எல்லாம் யாருக்கு சித்தியாகும்? எவன் ஒருத்தனுக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், அவனுக்கு மட்டும்தான் அதோட பொருள் தெரியும். அவன் பண்ணா மட்டும்தான் அது சித்தியாகும். எல்லாரும் செய்தாலும் அது ஒரே இதை எல்லாரும் செய்தாலும் சித்தி ஆகாது. அதே மாதிரி மருந்து மூலிகை எடுக்கிறது. அமாவாசை அன்னைக்குள்ள இருட்டுக்குள்ள விளக்கு கூட ஏத்தாம அந்த இருட்டுக்குள்ள தேடி எடுக்க காட்டுக்கு செல்ல எடுக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. அது அமாவாசைக்கு அடுத்த நாள் எடுக்கக்கூடாது. அன்று இரவு கூட அமாவாசை திதி இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்குது. அமாவாசையில் ஒரு சின்ன எண்ணெய் விளக்கு, அகல் விளக்கு மாதிரி வச்சுட்டு தேடி எடுக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டு பறிக்க வேண்டிய மூலிகைகள் இருக்கின்றன. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். இது எல்லாமே எனக்கு எந்த மூலிகையை எப்போ பறிக்கணும், எதுக்கு இருக்குதா லிஸ்ட் இருக்குதான்னா அதுக்கு ஒரு கோடிட்ட அளவில் இருக்குதே தவிர அதற்கு ஏராளமான ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். எனக்கு தெரியுமான்னு கேட்டால் உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி இருக்குங்கிறது மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. இரவில் ஒளிவிடக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. இந்த மந்திரங்கள் தன் அட்டமி திதியில் மட்டும்தான் பறிக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கின்றன. அது அவ்வளோதான் பறிக்கணும், அவ்வளோதான் எடுக்கணும், அவ்வளோதான். அது அந்த நேரத்தில் அவ்வளோதான் கண்ணில் படும், அதோடு எடுத்துடணும். ஒரு மூலிகை பறிக்கும் பொழுது அந்த செடியோடு பிடிக்கிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு வேரும் தேவை என்றால் மட்டும்தான் வேரோடு எடுக்கணும். மற்றபடி அதில் குறைந்தது 3 இலையாவது விட்டுட்டு தான் பறித்து எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தான் பெரிய தேவை இருந்தாலும் அதில் 3 இலையை விட்டுட்டு தான் எடுக்கணும். இப்படியெல்லாம் ஏராளமான சட்டத்திட்ட கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அப்ப நமக்கு நேரம் நிறைவடைந்து விட்டது. இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக அண்டபேரண்டங்கள்லிருந்து வந்த சிவபெருமான் தான் நமக்கு இந்து வேதத்தை கொடுத்தார், இந்து மதத்தை கொடுக்கிறார், தமிழ் சங்கத்தை உருவாக்கினார். அவர் தான் மருத்துவத்தையும் கொடுத்தார். சரி, ஏன் கொடுத்தார்? எல்லோரும் தன்னை போலவே என்னை சிவமாக்கினான், உன்னையும் சிவமாக்கிறதுக்கு. உன்னை சிவமாக்கிறதுக்கு இந்த உடம்பை ஏன் பேண வேண்டும்? ஏண்டா உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேர்ந்திட மாட்டார். அதனால தான் இதெல்லாம் சித்த மருத்துவங்களை கொடுத்திருக்கிறார். மருந்துங்கிறது என்ன? உள்ள நோய், உடல் நோய், உள்ள நோய், நோய் இனி வாராதிருக்க சாவையும் வெல்வது, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது. அதற்கு என்னென்ன கலைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள்? 6 வழியில் சிவபெருமான் இந்த நோய்கள் வருங்கிறாரு. துன்பங்களை வழங்குவதற்காகத்தான் நோய்கள் வருகின்றன. அந்த துன்பங்கள் ஏன் வருகின்றன? பிறருக்கு நம்ம துன்பம் விளைவிச்சோம், அதை எடுத்துக்கிடுறதுக்காக. அப்போ பரிகாரங்கள்னா என்ன? நம்ம துன்பம் அனுபவிக்காமலே உள்ளம் பக்குவப்பட வேண்டும். அப்போ நினைச்சு வருந்த வேண்டும். வெறுமனே ஒருத்தருக்கு 10,000 ரூபா தானம் கொடுத்துட்டா தீர்ந்துருமானா? தீர்ந்தாது.
10,000 ரூபாய் இது தானம் கொடுத்துட்டு இதே தப்ப இன்னொரு தடவை செஞ்சிடலாமேட்டு இன்னொரு 10,000 எடுத்து வச்சுட்டானா அப்ப அவனுக்கு துன்பம் தீரவே தீராது, எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. இவன் துன்பத்தை அனுபவிச்சு 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 அந்த குறுகிய காலத்தில் அந்த மனம் பக்குவப்பட வேண்டும். அதுக்கு தான் மந்திரம் 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 வழங்கி இருக்கிறார்கள். 6 வகையான நோய்க்கும் உயிர் நோய்க்கும் காரணம், உடல் நோய்க்கும் காரணம், அவ்வளவையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் மருந்து என்ன பார்த்தோம், சித்தர்கள் குறியீடாக சொல்கிறத எப்படி தவறாக புரிந்து கொள்கிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். இதனாலாம் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, யாருக்கு சொல்லி வச்சிருக்காங்க, யாருக்கு மந்திரம் தேவையில்லை, யாருக்கு கோயில் தேவையில்லை, இது எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டோம் என்றால், ஆனால் இதில் ஏராளமான ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. அது எல்லாத்தையும் தொடர்ந்து வருவோம். இப்போதைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் எத்தனை கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறனோ அதில் 1000ல் 1 பங்கு 10,000ல் 1 பங்கு தான் சித்த மருத்துவத்துக்கு கொடுக்கிறேன், உறுதியாக இருக்கிறது. அதை இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள் யாருமே அதெல்லாம் கேட்கவும் இல்லை. நம்ம சொன்ன அத்திரம்பாக்கம் குடியம் கோயில்கள் தமிழனோட பெருமையை உலகத்தில், ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன் இல்லைடா தமிழன், தமிழன் இங்கே உருவானவங்கிறதுக்கு அதை செய்கிறதுக்கு எவ்வளோமா இருக்கின்றன. அதைத்தான் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை விட்டு 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 போராடினார்கள். ஆனால் ஓரளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் அரசாங்கம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு காலம் உறுதியாக வரும். அவன் தாழ் வணங்கிக்கிற மாதிரி என்றைக்கு தமிழர் ஏற்றம் பெற வேண்டும் என்று ஆதிசிவனார் நினைக்கிறாரோ ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடும். அதற்கு காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த மாதிரி சித்த மருத்துவ கருத்தரங்கெல்லாம் நிறைவேற வேண்டும். அதற்கு பிறகு ஐயா மன்னர் இருக்கிறார்கள், பாரிசாலன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேலாக இந்த தமிழ் தேசியத்தை பல்லாண்டு காலமாக எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற எனக்கெல்லாம் உண்மையிலே ஐயா பேமாவை பார்த்த பிறகுதான் ஓஹோ இப்படி இருக்குதா. தஞ்சை பெரிய கோயிலிருந்து தான் நாங்கள்லாம் ஒன்றா பயணிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு தான் அதுவே புரிய ஆரம்பிச்சு, ஓஹோ இப்படியெல்லாம் இருக்குதா, இதை நம்ம இப்படி பார்க்கலையா, எல்லாரும் தமிழர்கள் தானே நினச்சோம், அது இவ்வளவு பெருசு இருக்குதா. இதெல்லாம் ஒரு 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 கண் திறக்கும் ஒரு செயலாகத்தான் ஐயா மணியரசனார் அவர்களது சொல்லும் செயலும் பேச்சும் இருந்தது. அதெல்லாம் இறைவனோட அருள் தான். தஞ்சை பெரிய கோயிலில் அவன் குடமுழுக்கு சமக்கிறதுல நடத்தணும்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இணைந்தோம். அது வரைக்கும் எனக்கு உண்மையிலே தெரியாது. அதனால் எதுவும் எப்பொழுதும் எந்த கணத்திலும் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.